ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நான் வந்து வீடு எந்தெந்த இடம் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஊற வச்சிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற எல்லா பாத்திரமும் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே மொத்தமாக கொண்டு போயிடுவேன். பின்னாடி வந்து நமக்கு கொஞ்சம் உட்காந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நான் வந்து எப்போவுமே இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் பொறுமையாக வந்து க்ளீன் பண்ண முடியும். நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன், பூஜை பாத்திரங்கள் ரொம்ப பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட போட்டு வச்சுருங்க, நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, பீதாம்பரி பவுடர், அடுத்து வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, இந்த 3மே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக பளபளன்னு இருக்கும். அந்த கருப்பு படியிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் அப்படியே பளபளனே இருக்கும், கருப்பு படியாது. இப்போ வந்து குட்டீஸ்க்கு லீவ் டைம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் லேட்டாகவே குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையோட லஞ்சையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் க்ளீனிங் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் குக்கிங்கும் அப்படியே சைட் பை சைடாக வச்சாச்சு. காலையில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் கொஞ்சம் சிங்கில் இருந்தது, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நுனியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக வளராது. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஷார்ட்டாகவே இந்த செடி வந்து வளர விட்டுட்ருக்கேன். ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கம்பளி பூச்சிலாம் வந்துருச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ண என்னால் முடியல. ஸோ ஓரளவுக்கு இருக்கட்டும், நமக்கு முருங்கைக்காய் இல்லாட்டியும் போது, நமக்கு கீரை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வச்சிட்ருக்கேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்கீரையும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வெயிலே இல்லை, பட் ரொம்ப புழுக்கமாக இருந்தது, நல்ல வேர்வை, ஒரு வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் குட்டீஸ் வந்து வீட்டில் இருக்காங்க, ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் குக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி குக் பண்ணி வேலை எல்லாமே வந்து செஞ்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே நான் வேலை செஞ்சுக்குவேன். அதாவது குக்கிங் ஒர்க்கு நிறைய நேரம் வந்து கிச்சனில் இருந்தோம் அப்படின்னா அதுக்கே டயர்டாகிடும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சிம்பிளாகவும் இருக்கும், அவங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த வேலைகள் எல்லாமே பண்ணிட்டேன். சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு பருப்பு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, இந்த 2மே போட்டு நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு இதையும் வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு இறக்கிடுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. பெரிய குக்கராக எடுத்திருக்கேன், குட்டி குக்கர் வந்து என்கிட்ட 2 இருக்குது. அது வந்து சரியாக என்ன சொல்கிறது, விசில் வரமாட்டேங்குது. ஸோ வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அந்த 2 குக்கரை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு சின்ன இது வேக வைக்கணும் அப்படின்னா கூட இந்த பெரிய குக்கரை தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. கடைக்கு போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போய் மாற்றிடணும். சைடிஷ் வந்து ஊர்லேருந்து வாழைக்காய் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், 2-3 பல் பூண்டு, சீரகம், சோம்பு, 2-3 மிளகு, இது மட்டும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நான்வெஜ் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும். குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கையோடு வந்து அந்த உப்பு ஜாடி, எண்ணெய் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் லைட்டாக தொடச்சிட்டு அப்படி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையோடு இது எல்லாமே எடுத்து வைக்கல அப்படின்னா சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் தோணும். அதனால் அந்தந்த பொருள் அப்படியே இருக்கிற மாதிரி ஆகிடும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிச்சனில் நிற்கும் போதே அந்த இடத்தோட வேலைகளை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு குட்டி பாத்திரத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக பாத்திரம் சேராது. இப்போ வந்து நான் எல்லா பாத்திரமும் அந்த சிங்கில் போட்டு வச்சிருவேன்.
வச்சுருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்தமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ வாஷ் பண்ணேன் அப்படின்னா திருப்பி அதை அடுக்கி வச்சுட்டு தான் இன்னொரு தடவை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் தண்ணியோட அப்படின்னா அது நல்லா காஞ்சாதான் வந்து என்னால் எடுத்து வைக்க முடியும். அதனாலேயே நான் வந்து ஒரு 2 தடவை அந்த மாதிரி மட்டும்தான் பாத்திரங்கள் ஒரு நாளைக்கு வாஷ் பண்ணுவேன். சமைச்சது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இந்த சைடில் வச்சுட்டு மற்ற இடங்கள் எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். சாப்பாடு வந்து வடிப்போம் இல்லையா, அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டை மாற்றிட்டு வேறு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு பிளேட் வந்து வச்சு அதுக்கப்புறமா தான் வைப்பேன். ஏன்னா வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளெல்லாம் குட்டி குட்டி அந்த இருக்கும் பார்த்திங்களா, அது போகும். அப்படி இல்லைன்னா எறும்பு இந்த மாதிரிலாம் போக சான்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பிளேட் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக இந்த வடகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதையுமே கொஞ்சமாக பொரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சிங்கில் மட்டும் பாத்திரம் அப்படியே தான் இருந்தது. ஒன்றா சாப்பிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறமா இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் தான் கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இந்த லீவ் டேஸில் குட்டீஸை சாப்பிட வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த நார்மல் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. டைம் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுது. ஸ்கூல் டைம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இந்தந்த டைமுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், வீட்டில் வந்து சோஃபாலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கும். ஏன்னா இந்த சோஃபா வந்து இந்த ஓரமாக போட்டு விட்டுட்டு 2 பக்கமும் வந்து புடவையிலேயே ஒரு தொட்டில் மாதிரி கட்டி விட்டுட்டேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதிலேருந்து இறங்குறதே கிடையாது. சாப்பிட்றதுக்கு மட்டும் கீழே இறங்கி வராங்க. அதோட ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இறங்கி வராங்க. தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து பண்ணுறது கிடையாது. அவங்களுக்குமே லீவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் அந்த ஹூக்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கட்டி விட்டுருங்க. நிஜமாகவே வந்து தொல்லை பண்ணாமல் தான் இருக்காங்க. டிவி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணும் போதும் அவங்களே வந்து பேசிக்கிறது அந்த மாதிரி வந்து அதுலேயே கொஞ்சம் டைம் வந்து அவங்களுக்கு ஓடிடுது. கண்டிப்பாக வந்து இந்த லீவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பேச்சுக்கே வரதே கிடையாது. நான் இவ்வளோ க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எந்த டிஸ்டர்பும் அவங்க வந்து பண்ணவே இல்லை. டீபாய் மேலே இருக்கிற அந்த ரிமோட் ஸ்டாண்டு அந்த இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த லிக்விட் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்படி இல்லைனா வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு சாப்பிடுவோம். டீ, பிஸ்கெட் இது எல்லாமே கூட அதில் கொட்டி இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எப்பப்போ அழுக்கு இருக்கோ அந்த டைம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது மொத்தமாகவே வந்து டீபாய் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு தொடச்சி விட்டுருவேன். இந்த ஹூக் வந்து 1 மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம் ஹாலில். ஸோ 2 பேருக்கு 2 வேணும் அப்படின்றதுனால ஒரு சைடு வந்து 2 விண்டோக்கும் சேர்த்த மாதிரி என்ட்ரன்ஸை லாக் பண்ணியே வந்து அந்த இடத்துல கட்டி விட்டாச்சு. அந்த மாதிரி ஷேப்பில் தான் வேணும் நீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அடம் பிடிச்சிருந்தா. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி கட்டியிருந்ததை கழட்டிட்டு அந்த சைடு வந்து அதே மாதிரி ஜன்னலை கட்டி கொடுத்துருந்தேன். அது வந்து அவளுக்கு திருப்பி செட் ஆகலை. எனக்கு பழைய மாதிரியே கொடு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் திருப்பியும் வந்து அந்த இதில் ஏறி மறுபடியும் கட்டி கொடுத்துட்டேன். எப்படியோ நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே 2 ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் வீக்லி ஒன்ஸ். இல்லைனா வந்து அப்படியே அந்த கண்ணாடியில் எல்லா இடத்துலையுமே அழுக்கு படிஞ்சிரும். ஒரு மாதிரி ஸ்க்ராட்சும் விழும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது. அதனால் லைட்டாக அப்பப்போ வந்து தொடச்சி விட்டுருவேன். இந்த இடம் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ரொம்ப குட்டியாக இருக்காங்க இல்லையா பசங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த இடம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதனால் டெய்லி அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். எப்போவுமே நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணேன் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த டோர்ஸை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி குட்டீஸ் இங்கே தான் கை கழுவாங்க இல்லையா. அதனால் அந்த தண்ணி வந்து எப்படி எங்கெங்கே படும் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல அப்படியே ஊறிட்டே இருந்தது அப்படின்னா டோர் வந்து கொஞ்சம் வீணாக போயிடும். அதனால் ஃபுல்லாக அதையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மேட்டையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து சுத்தமாக வெயிலே இல்லை. அவ்வளோ ஒரு மாதிரி தான் இருந்தது. வெயில் நல்லா வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணால் நல்லா காயும். அதனால் நான் மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த படிக்கட்டிலே போட்டு வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் அந்த மேட் எல்லாமே வாஷ் பண்ணலை. இன்னொரு நாள் சாட்டர்டே அந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மேட் எல்லாமே 2 செட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 days டைம் எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது.
நான் வந்து 2 செட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து வீடு ஃபுல்லாகவே பெருக்கிட்டு அதுக்கப்புறமா மாப்பும் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து புதுசா மேட் எல்லாமே வந்து போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நம்ம ஃப்ளவர் மேட் வச்சுருக்கோம் இல்லையா? அதை எடுத்துட்டு என்ட்ரன்ஸில் இந்த பூ போட்டது வந்து போட்டு விட்டாச்சு. இந்த 3D மேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. எல்லா மேட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் புதுசா. அதுக்கப்புறமா உள்ள வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் இருக்க இந்த பக்கெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது. நார்மலாக ஒரு லிக்விடோ சோப்போ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அந்த பக்கெட் எல்லாத்தையுமே பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கரை வந்து அவ்வளோவா ஒரு மாதிரி ரஃப்பாக வந்து படியாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். உப்பு படியாமல் இந்த பக்கெட் எல்லாமே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வீக்லி ஒன்ஸ். எங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் நிறைய உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஆனால் வந்து ஒரு மாதிரி வழவழன்னு ஆகிடும். மக்குலாம் அந்த தண்ணியிலே இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு பிசுபிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்பப்போ. மெயினே வந்து இதில் பார்த்திங்கன்னா பக்கெட்டோட அடிபாகத்தில் நிறைய வந்து அழுக்கு இருக்கும். நல்லா வந்து அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஸ்மெல் கூட இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாத்ரூமில் வந்து நம்ம பாத்ரூமை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவோம். இந்த பக்கெட் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணிவிடுவோம், க்ளீன் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ரொட்டீனை வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படியே வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அந்த உப்பு கரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக படியாது. வாரத்துக்கு ஒரு முறை இந்த க்ளீனிங் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மந்த்லி க்ளீனிங்கில் நமக்கு அவ்வளோவா வந்து கஷ்டம் தெரியாது, ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.